பீட்டாவை பற்றி ஏற்கனவே எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால பீட்டா மற்றும் AWBI அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா நிர்வாக கட்டமைப்பை பற்றியும் அந்த கட்டமைப்பினுள் பணம் எப்படி விளையாடுது என்பதை பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம். பீட்டா ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாட்யூட்டரி அட்வைசரி போர்டு, அதாவது சட்டத்திட்ட உரிமையுடைய ஸ்தாபனம். இந்த அமைப்புகள் இரண்டுமே லாப நோக்கமற்ற அமைப்புகள். ஆனா உண்மை அதுவா? முதல்ல பீட்டாவை எடுத்துக்கோங்க. பீட்டா ஒரு வெளிநாட்டு அமைப்பு. இவங்க தலைமை செயலகம் அமெரிக்கால உள்ள வெர்ஜினியா மாநிலத்துல தான் இருக்கு. உலகத்தில் உள்ள மிருகங்களின் நலனுக்காக போராடுறது தான் இந்த அமைப்பின் கொள்கை. ஆனா இவங்க செயல்பாடோ அப்படி இல்லை. இவங்க தலைமை செயலகம் இயங்கி வரும் வெர்ஜினியா மாநிலத்துல இவர்களின் பராமரிப்பின் கீழ் வரும் 96% மிருகங்களை கொல்வதுதான் இவங்க வேலை. இந்த மிருகங்களை பராமரிக்க இவங்க எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. மிருகங்களை பராமரிக்கவோ பாதுகாக்கவோ இவங்க பணம் செலவு செய்வதே இல்லை. அப்படி என்றால் இவர்களின் பணம் எங்கே போகிறது? பீட்டாவின் ஆண்டறிக்கையை பாத்தீங்கன்னா அதுல இவர்களின் அதிகப்படியான செலவுகள், அதாவது மொத்த செலவுகளில் இருந்து 82.60% செலவு புரோகிராம் சர்வீசஸ் என்ற பிரிவுக்குள்ளதான் போகுது. இந்த புரோகிராம் சர்வீசஸ் நீங்க நினைக்கிற மாதிரி மிருகங்களை பராமரிக்கும் சேவைகள் அல்ல. மாறாக இந்த புரோகிராம் சர்வீசஸ் பிரிவுக்குள்ள ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் என்ற கணக்கின் கீழ் தான் அதிக செலவை இவங்க காட்டுறாங்க. இந்த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் என்ன மாதிரி வேலை செய்வாங்க? மிருகவதை நடப்பது போல் புகைப்படம் பிடிப்பது, சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தரவுகள் திரட்டுவது, ஆராய்ச்சி பண்றது, விசாரணை செய்வது போன்ற வேலைகளுக்கு தான் இவங்க அதிகம் செலவழிக்கிறது. இந்த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸுக்கு இவ்வளவு செலவழிக்கலாமா? அதாவது 82.60% பணம் இந்த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸுக்கு மட்டுமே போகுது. இங்கதான் நீங்க இவங்க எப்படி கணக்கு காட்டுறாங்கன்னு பார்க்கணும். பீட்டாவின் நிர்வாகம் எப்போதுமே சம்பளத்தை கணக்குல அதிகமா காட்ட மாட்டாங்க. ஆனாலும் இந்த கட்டமைப்பின் ஊடாக இந்த நிர்வாகிகளுக்கு பெரும் ஆதாயம் இருக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? 82.60% பணம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸுக்கு தான் போகுது. இந்த கன்சல்டன்ட்ஸ் யாருன்னு யாருக்குமே தெரியாது. கோடி கணக்குல பணத்தை கொட்டி போட்டோஸும் வீடியோஸும் எடுக்கிறதுக்கு இவங்க என்ன PC ஸ்ரீராமையா ஹயர் பண்றாங்க? பீட்டா நேர்மையான ஒரு அமைப்பு என்றால் இவர்களின் இந்த கன்சல்டன்ட்ஸ் யாருன்னு வெளிப்படையா சொல்லணும். இந்த தகவலை எல்லாம் இவங்க நம்மளிடம் இருந்து மறைப்பது எதற்காக என்று மக்கள் சிந்திக்கணும். சுருக்கமா சொல்லணும் என்றால், வெளிநாட்டுல நாய்க்கு பிஸ்கட் போடுற கூட்டத்திடம் போய் லுக் அட் திஸ் புவர் இந்தியா பார்பேரிக் டெமில்ஸ்னு ஒரு 4 போட்டோஸை காட்டி இந்த காட்டு மிராண்டிகளிடம் இருந்து மிருகங்களை காப்பாற்ற உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஃபண்ட் ரைசிங் என்ற பெயரில் பணத்தை திரட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியால இருக்கிற எலைட் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாருமா சேர்ந்து பீட்டாவுக்கு ஒரு கிளையை இந்தியால ஆரம்பிப்பாங்க. அந்த கிளைக்கு அமெரிக்கால இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்குவாங்க. அந்த பணத்துக்கு வரி கட்ட தேவையில்லை. அதுக்கு பிறகு இந்த இலைட் கிளப்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே 82.60% பணத்தை ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டன்ட் காஸ்ட் என்கிற பெயரில் பிரிச்சுக்குவாங்க. மிச்சம் மீதி இருக்கிற பணத்துல ஊர்ல இருக்கிற மேனா மினிக்கியல், விஷால், ஏமி ஜாக்சன் போன்ற நடிகர்களை வைத்து விளம்பரம் செய்து அவங்க கூட செல்ஃபி எடுப்பாங்க. அப்புறம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக சட்ட நடவடிக்கைகளை இந்தியால செய்வாங்க. இதுதான் இவங்க கட்டமைப்பு, இதுதான் இவங்க வேலை. ஆனா கேட்டா என் வாழ்க்கை இந்த தர்மத்துக்கு தான், மாத்திரம் தான். நான் கவு, க்ரோ, காக்ரோச், கேமல், கேட்டர்பில்லர் எல்லாத்துக்கும். ஷன்னோ அஸ்து த்விபதேஹே ஷன் சதுஷ்பதே. கடைசியில இட்ஸ் ஆல் அபவுட் மனி. அடுத்த காணொலியில அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா பற்றி பார்ப்போம். நன்றி. லெஃப்ட் அவுட் வாய்ஸஸுக்காக அருள்மொழி செலியன்.